சென்னை மாநகராட்சியில சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3100 ரூபாய்க்கு இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி இந்த மாதிரி வீடுகளுக்கு பக்கத்திலேயே யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட் தாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு சைட்டா இருக்க போது. நம்ம திருநின்ற ஊர்ல தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஊருக்குள்ளேயே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. பக்காவான டெவலப்மெண்ட் ஏரியா. இங்க பாருங்க எல்லாமே வீடு தான். நீங்க எந்த பக்கம் பார்த்தாலுமே வீடுகளா தான் தெரியும். இந்த சைடு வீடு தாங்க. நம்ம சைட்டை சுத்தி சுத்தி உங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடுகளாவே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன். நல்ல ஒரு லொகேஷன்ல சைட் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேட்டட் பிளாக் டாப் ரோடாவே போட்டு கொடுத்தாங்க. இது ஃபுல்லாமே ட்ரைனேஜ் ஒர்க் உங்களுக்கு சரிங்களா. ட்ரைனேஜ் உங்களுக்கு வந்து சீவேஜ் அந்த பிளான்ட் ஃபுல்லா எல்லாம் பக்காவா போட்டு கொடுத்துறாங்க. ஏன்னா சிஎம்டிஏல வரதுனால எல்லா ஃபெசிலிட்டியுமே சிஎம்டியோட எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம சைட்டுக்குள்ள வந்து கிடைச்சிருங்க. இதுல அவென்யூ ட்ரீஸ் உங்களுக்கு வந்து இபி லைன் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்ற மாதிரி எல்லா வசதிகளும் நம்ம சைட்டுக்குள்ள வந்து வந்துருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா phase 1 phase 2 அப்படின்ற மாதிரி பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. லோ பட்ஜெட்ல ஒரு 20 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் உங்களால சொந்தமாக்க முடியும். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல லொகேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர்ல சிஎம்டிஏல வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க மகளே, நம்ம திருநின்ற ஊர்ல இருந்து நம்ம உள்ள ஊருக்குள்ள கூடி வர்றோம். பாருங்க பாதை 50 அடி ரோடு சரிங்களா. 50 அடி ரோட்ல ஃபுல்லாவே நல்ல ரெசிடென்ஷியலா இருக்கும். நல்லா வந்து கியூ நல்ல மாசா இருக்கும். ரெசிடென்ஸ் வீடுகள் ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து phase 1 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்திருக்காங்க. வீடுகள் பாருங்க அந்த பக்கம் எல்லாமே வீடுகள் தான். அடுத்து வந்து phase 2 சரிங்களா. phase 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு விதாவே இப்பவே கொடுத்துட்டாங்க. phase 1 phase 2 அப்படின்ற மாதிரி ரெண்டாவே கொடுத்துட்டாங்க. இதுமே ஃபுல்லா வீடுகள் எல்லாமே பக்காவா வந்து இருக்குதுங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இன்னும் வீடியோ எடுத்திருந்தோம். அந்த லொகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒர்க் ரோடு ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. நல்ல ஹைட் ஏத்தி சூப்பரா ஒர்க் பண்ணி செலவு பண்ணி பக்காவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க மக்களே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு செல்லைசிபூர் vlogs. இன்னைக்கு பாருங்க ஃபுல்லா வீடு தான். எல்லாமே நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா வீடு இருக்கக்கூடிய சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. உடனே வீடு கட்டிட்டு வரலாம். அப்படியே வீட்டுக்கு பக்கத்துல நீங்க தைரியமா வீடு கட்டலாம். அந்த மாதிரி ஒரு லொகேஷன். யாருன்னு பாருங்க, நல்ல நம்ம அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. எப்பவுமே அண்ணன் வந்து இதே மாதிரி தான் கொடுப்பாப்ல. அன்னைக்கு அதே மாதிரி தான் அன்னைக்கு போன வீடியோல சொன்னார்ல சூப்பரான சைட் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. அந்த சைட்டை நீங்க பார்க்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. ஆனா சொல்லிருங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷனை பத்தி சொல்லுங்க. அது மாதிரி நம்மளோட இன்ட்ரோ கம்பெனி இன்ட்ரோ கொடுங்க. நம்ம கம்பெனி வந்து ஏஆர் என்டர்பிரைசஸ். ஏஆர் என்டர்பிரைசஸோட எம்டி தான் வந்து எட்வின் பிரபு. சூப்பர். ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா கரெக்டா திருநெண்டூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டா 1.5 கிலோமீட்டர். நூல் பிடிச்சு அளந்தா கூட 1.5 கிலோமீட்டர் தான். கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல இருக்கதா நம்ம துவாரகா என்க்ளேவ். துவாரகா என்க்ளேவ். சூப்பர் சூப்பர்ங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேஸா போடுறோம். சரி. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5 ஏக்கர் 19 சென்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஏக்கர்ல நம்ம டெவலப் பண்றோம். அந்த 2 ஏக்கர்லயுமே துவாரகா என்க்ளேவ் வந்து phase 1 அப்புறம் phase 2 சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். phase 1ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 24 பிளாட். ஓகேங்க. phase 2ல வந்து 59 பிளாட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு தான். டைரக்ட் சிஎம்டி அப்ரூவ்ட். ரெரா அப்ரூவ்ட் வந்தது உங்களுக்கு. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன அந்த 1.5 கிலோமீட்டருமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வீடு தானே. ஃபுல்லா வீடு தான். அதாவது ஆக்சுவலா என்னன்னா திருநெண்டூர்னாலே எல்லாரும் மக்களோட மனநிலை என்ன இருக்குன்னா எங்கேயாவது தள்ளி கொண்டு போடுவாங்களா, டெவலப் ஆன ஏரியால தான் எங்க இடம் இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கோம். சோ நம்ம போடுற சைட் எல்லாமே சுத்தி ஃபுல்லா வீடுங்க இருக்கு. நடுவுல தான் நம்ம லேஅவுட் ஃபார்ம் பண்ணோம். அந்த சைட் முடிஞ்சாங்கன்னா அதெல்லாம் எப்பவுமே 1 வீக்ல முடிஞ்சிருச்சு. ஒரே வாரத்துல அவ்வளவு பாட்டு புக்கிங் எடுத்துச்சு. அதெல்லாம் ரொம்ப பக்கத்துலயே வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் இருக்கும் நம்ம. இதுக்கு அப்படி அந்த சைடு தான் நம்ம அப்படியே பழைய சைட்டுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். சூப்பர் சூப்பர். சோ அதுவும் முடிஞ்சிருச்சு. சோ அந்த சைட் மாதிரி தான் இந்த லொகாலிட்டியுமே. ஆனா அதை விட இதுல பெரிய சைட்டுங்க. உங்களுக்கு நிறைய வந்து நம்மளுக்கு பேசிங்ஸ் சாய்ஸஸ் நிறைய இருக்கு. எல்லா சாய்ஸஸ் இருக்கு. ஓகே சரிங்களா. முன்னாடியே வந்தாங்கன்னா எல்லா சாய்ஸஸ்லயும் எடுத்துக்கலாம். ஓகே. சோ அந்த அளவுக்கு நம்ம சைட்டே நியர்பைல இருக்கு உங்களுக்கு. ஆமா. அதாவது வீடுகளுக்கு மத்தியிலேயே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த சுத்தி சுத்தி வீடு அப்படின்றதே நம்ம பாத்தீங்கன்னா அண்ணன் சைட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். எங்கன்னா நம்ம மண்ணிவாக்கா சைட் கொடுத்தாங்க. அதுவும் இதே மாதிரி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 100-200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லா வீடு எல்லாமே இருக்க மாதிரி ஒரு பக்காவான ஒரு லொகேஷன்ல வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூந்தமல்லியில கொடுத்தாங்க. அதுவும் வீடு ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இதுவும் இப்ப திருநின்றவூர்ல கொடுத்தாங்க. அதுவும் இதே மாதிரி தான். இன்னைக்கு கொடுத்திருக்க சைட்டும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். எல்லாமே வீடு இருக்க லொகேஷனுங்க. அதாவது திருநின்றவூர் சிஎம்டி லிமிட்டுக்குள்ளேயே நீங்க ஒரு நல்ல ஒரு சைட்டை வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நல்ல ஒரு லொகேஷனா இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். இப்போ இங்க இந்த திருநின்றவூரை பத்தி கொஞ்சம் பேசலாம். என்ன மாதிரி டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு, மக்கள் ஏன் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல திருநெண்டூர்ல நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 ஏக்கருக்கு மேல லேஅவுட்டே போட்டுருக்கோம். ஏன்னா நான் கண் முன்னே கிட்டத்தட்ட 775 ரூபாயில இருந்து சோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த சைட்டோட ரேட் நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த ரேட் வரைக்கும் நான் பாத்துட்டேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1000 1050 1450 வர வர அப்படியே பாத்துட்டேன். ஏன்னா நானே திருநெண்டூர்ல தான் இருக்கேன். சோ அதனால எனக்கு திருநெண்டூரும் நானும் அப்படி
ரொம்ப ஒன்றி இருக்கமா தான் இருப்போம். அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். அதனால இங்கனக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்குறோம். நான் ஆக்சுவலா இங்க வரும்போது 2020 அந்த ரேஞ்ச் நான் வீடே கட்டி வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பிசினஸ் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ அப்போதுக்கும் இப்போதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட் ஃபுல்லா வந்து இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத இடம்லாம் இன்னைக்கு ஃபுல்லா வீடுங்க ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு. கண்டிப்பா சரௌண்டிங் அப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. வெறும் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா பட்டாயபுரம் டைட்டில் பார்க் வந்துருச்சு. சூப்பர். அது பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 பைபாஸ் நம்ம சைட்டை சுத்தி இருக்கு. சரிங்களா? ஒன்னு அவுட்டர் ரிங் ரோடு எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர்ஸ். சரி, சூப்பர். 3 நிமிஷத்துல நம்ம சைட்ல இருந்து அந்த பைபாஸ் ரீச் ஆயிரலாம். அது ரீச் ஆச்சுன்னா மீஞ்சூரும் போலாம். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மீஞ்சூர், ரைட் எடுத்தீங்கன்னா வண்டலூர்ல போய் இறங்கலாம். ஆமா, ஜிஎஸ்டி ரோட்ல போய் கனெக்ட் ஆயிரும். சூப்பர். சோ இதுக்கு அடுத்தல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு திருப்பதி பைபாஸ் ஒன்னு ஆல்மோஸ்ட் அது ஓபன் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்டி கனெக்ட் பண்றதுக்காக திருவெண்டூர் டச் பண்ணி போகுது. சூப்பர். ஆல்ரெடி வேப்பம்பட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்கம் போற சைடுல வந்து சென்ட் கிளாரட் ஸ்கூல் ஒன்னு இருக்கும். அதுல இருந்து போட்டாங்க. இந்த ஒரு பிட்வீன் இந்த ஒரே ஜங்ஷன் இருக்கும் நம்ம. சூப்பர். அந்த ஜங்ஷன் மட்டும் தான் உடைக்கணும். உடைச்சிட்டாங்கன்னா அது ஒரு அப்ரிசியேஷன். கிளியரா இருக்கும். சுத்தி பைபாஸ் நிறைய கனெக்டிவிட்டி ஜங்ஷனா வருது. பயங்கரமா திருவெண்டூர் அந்த அளவுக்கு பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டேஷன் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபாஸ்ட் வந்து ஆவடி எடுத்து நம்ம திருநூர்ல தான் நிக்கும். சோ இதுக்கு அடுத்தால ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். சூப்பர். சரிங்களா? கோயம்பேடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பட்டாயபுரம் டைட்டில் பார்க் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன். அது வந்து நெமிலிச்சேரி ரவுண்டான வரைக்கும் கொண்டு வராங்க. சரிங்களா? அங்க இருந்து நம்ம சைட் மிஞ்சி போனா ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளவுதான். நியர்பை 3 கிலோமீட்டர்ல நம்ம சைட் வந்துரும். உங்களுக்கு கம்பல்சரி சைட் வந்துரும். சூப்பர். ஓகே. சரிங்களா? சோ அதனால வந்து அப்ரிசியேஷனுக்கு நீங்க திருவெண்டூர் சொல்லவே வேணாம். எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் எல்லாரும் இதெல்லாம் இப்ப சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவும் எல்லாரும் கிடையாது. இன்னைக்கு லைவா இங்க இருக்கிறது தான். அதாவது திருநெல்வேலின்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இருந்து நீங்க எங்க வேணா ஈஸியா நீங்க போய்க்க முடியும். இந்த பக்கம் ஆவடி வழியா நம்ம சிட்டிக்குள்ள பாடி அங்கே அம்பத்தூர் போனாலும் போலாம். இல்ல நம்ம வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனா அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க ரெட் ஹில்ஸ் இல்ல பெரியபாளையம் இந்த பக்கம் போனாலும் நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. எல்லா ஈஸி ரீச் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இருந்தாதான் எல்லா பக்கம் ரீச் ஆகும்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. சோ இங்க திருநெல்வேலியில எங்க வேணாலும் போலாம். ஏன்னா இப்பெல்லாம் எல்லாருமே சிட்டிக்குள்ள யாரும் இருக்க விரும்புறது இல்ல. இங்க வந்தாலே ஈஸியா அவுட் கிளாம்பாக்கம் போனாலும் ஈஸியா போயிடலாம். இப்ப குத்தம்பாக்கம் இங்க இருந்து ஈஸியா போயிடலாம். இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ரீச் இருக்கு. ஓகே. சுத்தி அதே மாதிரி உங்களுக்கு இப்ப பத்தாக்குறைக்கு பைபாஸும் நிறைய போட்டாங்க. அப்ப வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட் நல்லா ஒரு விஷயம். இனிமே சிட்டிக்குள்ள இருந்து நாங்க சிட்டில இருக்குன்னு சொல்லவே முடியாது. இங்கேயும் சிட்டி தான். ஆமா. ஏன்னா இதுவும் உங்களுக்கு வந்து சிஎம்டி. அப்ப சிஎம்டியோட பெனிஃபிட் எல்லாமே எல்லாமே வந்துரும். உங்களுக்கு சிஎம்டி கேப்டார் எல்லாமே வந்துரும். ஓகே. இப்ப நம்ம துவாரகா என்க்ளேவ் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசிடலாம். சரி, எவ்வளவு பிளாட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற பத்தி சொல்லிருங்க. இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் 19 சென்ட். இப்ப 2 ஏக்கர் தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே அந்த 2 ஏக்கர்ல ஃபேஸ் 1 பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல டோட்டலா 24 பிளாட். ஓகேனா? சரிங்களா? ஃபேஸ் 2ல வந்து 59 பிளாட். சோ இதுல வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு. 650ல இருந்து இருக்கு அவைலபிள் இருக்கு. ஓகே, சூப்பர். அப்ப நம்ம அந்த ரேட்டை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு மினிமம் பட்ஜெட். சரிங்களா? எல்லாரும் வாங்கக்கூடிய வகையில மாதிரி ஒரு நல்ல ஒரு விலையிலேயே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடத்தை வாங்கிடலாம். வீடையும் கட்டிடலாம். தாராளமா கட்டிடலாம். ஓகே. இப்போ எல்லா பேசிங்குமே நம்மளுக்கு இங்க அவைலபிலிட்டி இல்ல. புது சைட் தானே. இப்பதான் நம்ம சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஆக்சுவலா நான் கொஞ்சம் லேட்டாவே போலான்னு பார்த்தேன். எதனால கொஞ்சம் சீக்கிரம் ஆட் போடுறேன்னா ஆக்சுவலா பக்கத்துல நான் வித்தேன் ஒரு 4 ஏக்கர் 80 சென்ட். சோ எல்லா கஸ்டமர் வந்தாலும் நானே கூட்டு காமிச்சிருவேன். சோ அது வித்த ரெஃபரன்ஸ்ல இருந்தே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25% புக்கிங் ஆயிருச்சு. ஓல்ட் கஸ்டமரே உங்களுக்கு வந்துருவாங்க. புக்கிங் ஆயிருச்சு. அப்ப நான் வீடியோ போடும்போது எங்க கஸ்டமருக்குலாம் வந்துட்டு பிளாட்ஸ் இருக்காது. கண்டிப்பா. அதனால தான் இப்ப இந்த வொர்க் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு லைவா வந்து இப்ப சைட் வொர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி டெவலப்மென்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அம்யூனிட்டிஸ் எப்படி கொடுக்குறீங்க சொல்லிருங்க. பாத்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்னென்ன பண்றோம்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப தார் ரோடு வந்து பக்காவா போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? சைட் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தார் ரோடு தான். அதுல மாற்றம் கிடையாது. இன்னொரு விஷயம்னா நம்ம அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுறோம். ஓகே, காவா ஃபெசிலிட்டிஸ். ஓகே, அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. மெட்டீரியல் இறங்கி இருக்கு. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வால் கட்டிடுறோம். சோ நீட்டா அந்த ரோடு வந்து நாளைக்கு வீடு கட்டும்போது வண்டி கிண்டி வரும்போது ரோடுலாம் இப்போ சோ இறங்கூடான்றாக வால் பண்ணிடுறோம். இன்னொரு விஷயம்னா நம்ம எப்பவுமே எல்லா சைட்லயுமே நீங்க பாத்திருப்பீங்க செடி மரம் இருக்கும். ஓகே, எல்லாமே வச்சு விட்டுருவோம். அதுதான் நம்மளுக்கு நேம். கிட்டத்தட்ட 40-45 வருஷமா இந்த விஷயத்துல தெளிவா இருக்கும் நம்ம. சோ வந்து அதுல மரம் வச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். சோ சோலார் கிடையாது, ஓப்பனா சொல்லிடுறேன். சோலார் பண்ணல. சரி, ஸ்ட்ரீட் லைட்டே உள்ள வந்துரும். ஓகே, நம்ம ஈபி லைனே கம்பமே எடுத்து கொடுத்துறோம். சோ ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. கேன்சல் பண்ணி ஈபி அப்ளை பண்ணோம் சோலார். சரி சரி. சோ அந்த பிரச்சனை வேணாம்னு ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 டேஸ்ல வந்து நட்டுருவாங்க. சூப்பர். அது மாதிரி சுத்தி காம்பவுண்ட் வாலும் போட்டாச்சு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி வராது. அதை ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா சுத்தி காம்பவுண்ட் போட்டுருக்கோம். ஏன்னா பக்கத்துல எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகே, இன்னொரு 2 எக்ஸ்டென்ஷன் போதும். ஆமா ஆமா, இன்னொரு 2 ஏக்கர் 69 சென்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. சரிங்க. சோ அதனால
நம்மளால அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு கிளியரா பண்ணி கொடுத்துருவோம், பக்காவா இருக்கும். நம்ம சைட் தெரியும் உங்களுக்கு. ஆமா கண்டிப்பா, அதாவது உடனே வீடு கட்டிட்டு வரதுக்கு நம்மளுக்கு அத்தியாவசியத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்க இருக்கும். ஆமா அதுதான். அதே மாதிரி மத்தவங்க மாதிரி கிடையாது, ரோடுமே உங்களுக்கு நல்ல ஹைட்டா போட்டு எலிவேட்டட் ரோடுன்னு சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் எலிவேட்டட் போட்டு தான். அதோட உங்களுக்கு ஹைட்டாவே இருக்கும், 2 அடி ஹைட்ல வரும். இப்போ நீங்க அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க பாக்கும்போது அதோட வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல மாறும். ஆனா அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாட் எல்லாமே ஓரளவுக்கு சோல்ட் அவுட் பண்ணி நெருக்கி புகுந்து 100% எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% சோல்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் திருவனந்தபுரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர். சரி, சோ அதுவும் ஃபுல்லா டெவலப்டு ஏரியாக்குள்ள. அதாவது ரோட்ல இருந்து நீங்க நாங்க ஒரு 2 கிலோமீட்டர் போனோம், 2 கிலோமீட்டர் இருந்து உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர், அந்த கதையே கிடையாது. ஸ்டேஷன்ல இருந்து நூல் பிடிச்ச அலைஞ்சால 1.5 கிலோமீட்டர் தான். சூப்பர் சரிங்களா? ஏன்னா ஃபுல்லா வரும்போதே ஃபுல்லா வீடா தான் இருக்கு. அதோட அட்ஜென்ட்டா நம்ம லேஅவுட் போட்டுருக்கோம். டக்கு டக்குன்னு முடிஞ்சிட்டு சரௌண்டிங்ல இருந்து நிறைய பிளாட்ஸ் வாங்கிருக்காங்க. ஏன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன் கோயில் ஃபேமஸான அந்த பெருமாள் நம்ம சைட்டை தாண்டி சோ மொத்தத்திலே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் வரும். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட்ல வந்துடுறோம். சோ மொத்தத்திலே நம்ம சைட்டே 1.5 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா அந்த 108 திவ்ய தேசங்கள்ல இருக்க பெருமாள் கோயில். ஆமா ஆமா. இப்போ இவ்வளவு டிமாண்டா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, பிரைமான ஒரு ஏரியால ரேட் ஏன்னா ரொம்ப நேரமா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்கப்பா, ரேட்டை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க. அதை சொல்லிடுவோம், அண்ணன் கேட்டுருவோம். சொல்லிருங்க, ரேட்டை ரிவீல் பண்ணிருங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சைட் போட்டோம், ஓகே, சோ அந்த சைட்டோட ரேட் தான், அதே ரேட் தான். இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி ஃபுல்லா கொடுத்தாலும் ஓகே, என்ன பண்ணாலுமே 3100 ரூபாய் தான். 3100 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இவ்வளவு வீடுகள் இருக்க ஏரியால 3100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்மளுக்கு. சூப்பர். இதுல இருந்து நம்ம ஏதாவது நெகோசியேஷன் நம்ம நேயர்களுக்காக இல்ல, நம்ம டெவலப்மெண்ட் அதிகமா பண்றனால பெரிய லெவல்ல நெகோசியேஷன் இருக்காது, ஒரு சின்னதா பண்ணி கொடுக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட். 3100 ஃபிக்ஸட் ரேட் தான் பிளான் பண்ணோம். சரி, நம்ம எக்ஸிஸ்டிங் கிளையன்ட் நிறைய இருக்காங்க, சோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக பிளான் பண்ணோம். சரி, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்னதா பண்ணி கொடுக்கலாம். 3100 ரூபாய் செல்லிங் ரேட். ஓகே. இப்போ இந்த தண்ணி வசதி எல்லாம் எப்படி இருக்கு நம்ம இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும்? கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, 10-15 அடியில இருந்து சொன்னால இதுக்கு முன்னாடி எல்லாம் கை போர் தான் போட்டு இருந்தாங்க. இப்ப பில்டர்ஸ் எல்லாம் நிறைய வீடு கட்டி கொடுக்கறதுனால 100 அடின்னு போடுறாங்க. 15 அடி 20 அடியில தண்ணி சூப்பரா இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் பத்தி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் அதை பத்தி கேட்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஏர் அண்டர்பாஸ் பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். எப்படி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 75 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட் பக்காவா இருக்கு. 75 வாங்கி வச்சிருக்கோம். கஸ்டமர் புக்கிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட் கொடுத்துரும். அவங்க எத்தனை அட்பே கேட்டாலும் வச்சு வாங்கி பாத்துக்கலாம். சூப்பர். இப்போ லோன் வசதி பண்ணி கொடுத்துருவோம்ல தாராளமா. நம்ம ஏற்கனவே சொன்னாதான் நம்மகிட்ட அந்த பேச்சுல மாற்றமே இருக்காது. எந்த சைட்டுக்கு சொன்னாலும் ஒரே மாதிரி தான். என்ன பேங்க்ல கஸ்டமருக்கு ஏத்தாப்ல எல்லா பேங்க்லயும் பண்ணி கொடுக்கலாம். 75% வேணுமா 75%, ஓகே 80% வேணுமா 80%, 90% வேணுமா 90%. இல்ல எங்க டாக்குமெண்ட் கிளியரா இருக்கணும். ஆமா, 90% பண்ணி கொடுக்கலாம். இல்ல என் கையில வெறும் ரீஸ்ட் காசு மட்டும் தான் இருக்குன்னா 100% லோன் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் 100% லோன். உங்க சைடு ஓகேனா நம்ம சைடு ஓகே. நம்ம சைட்ல இருந்து நடந்து போனாலே இங்க சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் பெரம்பூர்ல இருக்காங்க. சரி, சோ அவங்களோட ஸ்கூல் ஒன்னு அப்ரூவல் ஆயிருக்கு. வரப்போகுது. கம்பல்சரி ஒரு 2 இயர்ஸ்ல ஸ்கூல் இருக்கும், சிஎம்டி ஸ்கூல். ஓகே, அதுவும் 5 ஏக்கர் இடம் தான். சூப்பருங்க. ஆக்சுவலா நாங்க எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நாங்க அந்த இடத்த லேஅவுட் போடுறதா கேட்கும்போது ஸ்கூல் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த பாருங்க அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த இடத்துல தான் ஸ்கூலே. இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போய் அப்படியே விட்டு 100 மீட்டர் கூட கிடையாது, 100 அடி சொல்லலாம். சரிங்களா? சோ அதுல ஒரு ஸ்கூல் வரப்போகுது. ஓகே, தென் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் பார்க் ஸ்கூல் இருக்கு. சோ சுத்தி திருவனந்தபுரம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிருக்கேன், பழைய வீடுல 208 ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. 208. சூப்பர். சரிங்களா? சோ அதனால சொல்றேன், இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ 1-2 கூட தான் இருக்கும். இப்போ ரவீந்திர பாரதி ஸ்கூல் கூட இந்த வருஷத்துல இருந்து ஓபன் பண்றாங்க. நம்ம சைட்ல இருந்து மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா 1.5 கிலோமீட்டர். ஓகே, அந்த ஃப்ளைஓவர் இறங்கின உடனே லெஃப்ட் சைடுல இருக்கும். ஓகே, இந்த வருஷத்துல இருந்து ஓபன். அதனால புது ஸ்கூல் ஜெயா காலேஜ், ஜெயா ஸ்கூல் எல்லாமே இருக்கு. திருநூர்ல பிளாட் பாக்குறவங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் பத்தி நல்லாவே யோசிக்கவே தேவையில்லை, அவ்வளவு இருக்கு உங்களுக்கு. அதை பத்தி நீங்க எந்த ஒரியும் பண்ணாதீங்க. இந்த லொகேஷன் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கான்னு மட்டும் நீங்க வந்து பார்த்தா போதும். ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல வீடு கட்டிட்டு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வேணுமா இருக்கு, மார்க்கெட் பக்கத்துல வேணுமா இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன் வேணுமா இருக்கு, சூப்பர், ரயில்வே ஸ்டேஷன் வேணுமா இருக்கு, அவுட்டர் ரிங் ரோடு வேணுமா இருக்கு, ஸ்கூல் வேணுமா இருக்கு, காலேஜ் வேணும் இல்லாத எதுவுமே கிடையாது. பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3100 ரூபாய், அவ்வளவுதான். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குலாம் இன்னைக்கு நீங்க போய் வாங்க முடியாதுங்க, சிஎம்டில வாங்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய மக்கள் இப்ப இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா, ஏன்னா அந்த டைடல் பார்க் வந்ததுல இருந்து அப்ப ஐடி இங்க டெவலப் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்ப இந்த கம்பெனி வந்ததுல இருந்து இன்னும் 2-3 கம்பெனி அடுத்தடுத்து வருவாங்க. அதனால மிஸ் பண்ணாம இப்ப இந்த பட்ஜெட் கிடைக்கும் போதே கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாட்டா வாங்கணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி 650 எவ்வளவு காஸ்ட் வருது? 3100 ரூபாய் நம்ம கணக்கு பண்ணனும். 20 lakhsல வாங்கிடலாம். 20 லட்சத்துல சிஎம்பில நீங்க 650ல சூப்பரா நீங்க வாங்கி 20 லட்சத்துல ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல சுத்தி வீடு இருக்கு. வீடுக்கு நடுவுலயே இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துல. சூப்பர் 20 லட்சம் ரூபாய்க்கு அண்ணன் நம்மள மாதிரி பேச ஆரம்பிச்சாரு.
ஏன்னா எவ்வளவு வீடியோ பேசியிருக்கோம் நம்ம. அவ்வளவுதான். பார்த்து பக்காவா வந்து இப்ப அண்ணனே அடுத்து அவரே பேசிடுவாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லொகேஷன், கண்டிப்பா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. நல்ல லொகேஷன், நல்ல சைட்டு. இந்த சைட்டை முடிச்சு அடுத்து இதே மாதிரி இன்னொரு சைட்டும் போவோம் நம்ம. நம்ம அடுத்த ஃபேஸ் அடுத்த Extension போகுது. எக்ஸ்டென்ஷனுக்கு போடணும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பட்டாபிராம் இருக்கு, Okay. அதுக்கப்புறம் நேமோ இருக்கு, அதுக்கப்புறம் பாக்கம் சைடு எல்லாமே பிரைம் லொகேஷன் தான். எல்லாமே பிரைம் லொகேஷன் தான். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.